ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம Oracle SQL யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஒரு டேபிளில் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட்டு கன்சிக்யூட்டிவாக வரக்கூடிய சீக்வன்ஸ் நம்பரை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து சில டெஸ்ட் கேஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் 1 4 5 6 இருக்குது. ஸோ இதில் கன்சிக்யூட்டிவாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11 12 வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல எது லாங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 5 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக லாங்காக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 4 5 6. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து எனக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அது 2 3 4 5 6ன்றது எல்லாமே கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இருக்குது இது ஃபுல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 10 இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டும் சேம் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ 2 3 4ன்றது தான் ஆன்சர். இதில் வந்து எது லாங்கஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, கன்சிக்யூட்டிவாக வரதில்ல. ஸோ இதுக்கு எப்படி நம்ம கொரி எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் வந்து நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ நான் இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் கேஸஸை வந்து நான் இந்த டேபிளில் வந்து நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் நான் இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொரி எழுதுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக ஸ்ட்ரிங்காக வச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை நான் அதில் டுவெல் டேபிளில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்படி இருக்குது டேட்டா. ஸோ இது வந்து எனக்கு 1 by 1 எனக்கு வரணும். ஓகே, ஸோ நம்பர்ஸை மட்டும் ஃபைன் பண்ணி எனக்கு 1 by 1 வேணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர் பேட்டர்னை மட்டும் நான் ஃபைன் பண்ணி எனக்கு 1 by 1 எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பேட்டர்ன் நான் எழுதுகிறேன். ஸோ 0 to 9. ஸோ ப்ளஸ், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் நம்பரும் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் 1 or more. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் பேட்டர்ன்லேருந்து செகண்ட் பேட்டர்ன் தேர்ட் பேட்டர்ன்றதை எனக்கு டைனமிக்காக எடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து லெவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல லெவல் யூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பை. ஸோ லெவல், ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ் வந்து நான் இந்த லெவலை வந்து ஐட்ரேட் பண்ணணுன்றதை சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை நம்பர் பேட்டர்ன் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இதில் எவ்வளோ நம்பர் பேட்டர்ன்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கவுண்ட். ஸோ இதில் அந்த நம்பரை லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு சேம் இன்னொரு பேட்டர்ன் கொடுக்கணும். 0 to 9 ப்ளஸ். ஸோ அதில் நம்பர் பேட்டர்ன் வந்து எனக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் வந்து இது கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ அத்தனை டைம் வந்து இந்த லெவல் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நாங்கள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்பர்ஸை கரெக்டாக இது ஃபைன் பண்ணி 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பர்ஸ்ன்ற இந்த டேபிளில் வந்து நான் அதை லோட் பண்ணணும். ஸோ இந்த வரக்கூடிய இந்த டேட்டாவை அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் இன்டூ, ஸோ டேபிள் நேம் வந்து நம்பர்ஸ். ஸோ இந்த நம்ஸ்ன்ற இந்த டேபிளில் இந்த செலக்ட் கொரியிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் நான் இந்த நம்ஸ் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு 7 rows வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நம்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த டேட்டா எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் நம். ஸோ அந்த காலம் நேம் வந்து நம். அப்புறம் ஃப்ரம் நம்ஸ்ன்ற இந்த டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொரியை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் ஓகே, இப்போ நமக்கு அந்த நம்பர்ஸ்ன்ற அந்த காலம் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவாக வர நம்பர்ஸ் என்னென்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரோ நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு சீக்வன்ஸாக ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் ரோ நம்பரில் யூஸ் பண்ணி ஓவர், ஸோ நான் நம் என்ற இந்த காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் பை நம். ஓகே, ஸோ இந்த கொரியை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு சீக்வன்ஸாக ஒரு நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் RNன்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டு காலமே நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, நம் காலமோ இந்த ரோ நம்பரில் ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த நம்பர்ஸையும் நான் வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த 1 1 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ் கேப் இருக்குது. ஸோ 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீக்வன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 2 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு 5 இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எனக்கு 4க்கு அப்புறம் 5 வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அகைன் 2 கிடைக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவாக வர நம்பரை நம்ம மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பரே ரிப்பீட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது வந்துட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நான் இந்த நெக்ஸ்ட் காலமில் காட்டுறேன். ஸோ அப்போ கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ நம் காலமும் நான் இந்த ரோ நம்பர் ஜென்ரேட் பண்ண இந்த காலமையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாவை மைனஸ் பண்ணி எனக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 5 6ன்றது கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ இந்த காலமும் நான் மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 2 வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. கன்சிக்யூட்டிவாக எனக்கு இப்போ 4 5 6ன்றது வரும்போது எனக்கு சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது. ஸோ 9 - 5 வந்து பார்த்திங்கன்னா 4.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 இல்லை. ஸோ 11, 12 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 ரிப்பீட் ஆகுது. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பீட்டடாக இந்த டூப்ளிகேட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எங்கெல்லாம் 2 இருக்கோ ஸோ அந்த 2 ஈக்குவலண்ட்டாக அதனோட வேல்யூ என்ன 4, 5, 6. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக ரிப்பீட்டாக இருக்கிறது எதுன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2ன்றது 3 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது, 5ன்றது 2 டைம்ஸ் தான் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமமாக எது ரிப்பீட்டாக இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் இந்த சேம் கொரியை வந்து நான் ரிப்பீட் வந்து ஒரு சில இடத்துல நான் எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கொரியை வந்து நான் வித் கிளாஸில் வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சிடிஇன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் சிடிஇன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து இதை ப்ராக்கெட்ஸில் கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் இந்த சிடிஇ டேபிளை வந்து நான் கொரி பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ இப்போ எனக்கு இதில் தேவையில்லாததுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த காலம் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த காலம் வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ரிலேஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகே, இதை நான் ஷார்ட்டாக டீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு அந்த காலம் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம வந்துட்டு எது வந்து எனக்கு மேக்ஸிமமாக வந்து இந்த ரிப்பீட் ஆயிருக்குன்றதை ஃபைன் பண்ணணும். ஸோ 2 ரிப்பீட் ஆயிருக்கா 5 ரிப்பீட் ஆயிருக்கான்றதை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டி காலமை வந்து நான் வந்து குரூப் பண்ணுறேன். ஸோ இந்த டி காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அது சேம் டைம் வந்து நான் என்னுடைய கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, கவுண்ட் எடுத்துகிட்டு ஸோ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பை ஸோ டி. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 வந்து 3 டைம் இருக்குது, 4 1 டைம் இருக்குது, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமாக இது ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தான் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 வந்து நான் செலக்ட் பண்ணணும். அந்த 2 மட்டும் நான் கெட் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போனால் இந்த செகண்ட் காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஓகே ஸோ நான் 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தனா இது எனக்கு அசனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட்டாக இது அசனிங்கில் இருக்கும். நான் வேணா இதை டிசைனிங்கில் இதை நான் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் கவுண்ட் எது இருக்கோ ஸோ அது வந்துடும். ஓகே, ஸோ 3 தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ வந்து 2. இதுக்கு நான் வந்துட்டு இந்த 2ன்றதை நான் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் இந்த காலமே காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு இந்த கவுண்ட் தேவையில்லை. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு மேக்ஸிமமாக இது ரிப்பீட் ஆயிருக்கோ ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு டாப்பில் வந்துடும். ஓகே, 2 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமமாக ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு அந்த 2 மட்டும் கிடைச்சா போதும். அந்த 4 5 0ன்றது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ மட்டும் நான் ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் ஃபெச் ஃபஸ்ட் ரோ ஒன்லி என்ற இந்த கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு ஃபஸ்ட் ரோ மட்டும் கெட் பண்ணி தரும். ஓகே, இதில் நமக்கு 2ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சிடிஇ டேபிளை நான் செலக்ட் பண்ணுறேன். சிடிஇ ஓகே செலக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த 2 மட்டும் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 5 6ன்றது கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த கொரி நான் இப்போ லாஸ்ட்டாக எழுதின கொரியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ன்றது எது மேக்ஸிமமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. ஓகே, 2 தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை கெட் பண்ணியாச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 5 6 கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு வேர் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ வேர் ஸோ இதில் நம்ம டி வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டி ஈக்குவல் ஸோ இதில் 2ன்றது தான் எனக்கு மேக்ஸிமம் ரிப்பீட்டாக இருக்குது. அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு கொரி எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் அப்படியே சப் கொரியாக கொடுத்துட்றேன். ஸோ சப் கொரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு ஸோ இந்த கொரி வந்து எனக்கு எது மேக்ஸிமம் ரிப்பீட்டாக இருக்கோ அதை ஃபைன் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேலையை பேஸ் பண்ணி எனக்கு இது ஃபில்டர் பண்ணி தரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 2 மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 4 5 6 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டி காலம் தேவையில்லை. ஸோ நான் நம்ம மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 5 6ன்றது தான் லாங்கஸ்ட்டாக நமக்கு கன்சிக்யூட்டிவாக அந்த நம்பர். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த டெஸ்ட் கேஸில் இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம மற்ற டெஸ்ட் கேஸஸும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் இந்த டேபிளை வந்து நான் ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரங்கேட் டேபிள் நேம் வந்து நம்ஸ். ஸோ இதை ட்ரங்கேட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கேஸை நான் இதில் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த டேபிளில் நான் இதை லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம கொரி எழுதியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே, இப்போ நம்ம இந்த டேபிள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 3 4 5 6 7ன்றது எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து எனக்கு இந்த ஃபுல் ரோவுமே எனக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த கொரியை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இது வந்து 2 3 4 5 6 7ன்றது கரெக்டாக எடுத்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸஸ் வந்து நம்ம லோட் பண்ணலாம். அகெயின் அதை ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரங்கேட் பண்ணிவிட்டு இந்த கேஸை நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு 2 3 4ன்றது கன்சிக்யூட்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 இல்லை. ஸோ 2 3 4 கன்சிக்யூட்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 9 10 வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இதில் எனக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 3 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கன்சிக்யூட்டிவாக வருது. ஓகே, 2 3 4 அப்புறம் 8 9 10 இருக்குது. ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய டேட்டா தான் தேவை. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 2 3 4 தான் எனக்கு தேவை. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இந்த கொரியை வந்து நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ ஓகே இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 ஃபைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அகைன் நான் வந்து டேபிளை ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரங்கேட் பண்ணிவிட்டு நான் இந்த டேட்டா வந்து நான் இந்த டேபிளில் லோட் பண்ணுறேன். ஓகே இதை நான் லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 4 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 இல்லை 6 இருக்குது 9 இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11 12 இருக்குது. அதுக்கப்புறம் 13 14 இல்லை. ஸோ 15 16 17 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமமாக வருது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர் தான். ஓகே 3 4 இருக்குது, அதுமாதிரி 11 12 இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக பார்க்கும்போது 15 16 17 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்சிக்யூட்டிவ் வந்திருக்கு. ஓகே அப்போ இதனோட ஆன்சர் வந்து 15 16 17. ஓகே ஸோ இதுக்கு நான் இந்த கொரியை ரன் பண்ணி பார்க்குறேன் அது கரெக்டாக ஃபைன் பண்ணுதான்ட்டு. ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு 15 16 17 கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இந்த கொரியை பில் பண்ணியாச்சு. ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இதில் ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே பை.